நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருமே மனுஷனுடைய வார்த்தைகளால் காயப்பட்டிருப்போம். மனுஷனுடைய வார்த்தைகள், நிந்தனையான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள், எத்தனை வார்த்தைகள் தெரியுமா? என்னால் அவங்க சொன்ன வார்த்தையை தாங்கவே முடியலை. அவங்க சொன்ன காரியம் என் இருதயத்தை அப்படியே கிழித்து விட்டது. நான் இரவெல்லாம் இரத்த கண்ணீர் வடிக்கிறேன். இப்படிலாம் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த செய்தியை கேட்க வந்திருப்பீங்க. உங்கள் கூட ஆண்டவர் பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் கூட சொல்லப்படுகிறது, தீயினால் சுட்ட புண் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். ஏசாயா 51 அதிகாரம் 7 வசனத்தின் பின்பகுதி. மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் மேல் சுமத்தப்பட்ட ஒரு வார்த்தை பயங்கரமான வார்த்தை. நான் அந்த குற்றத்தை செய்யவே இல்லை, ஆனால் என்னை பார்த்து என்ன செய்கிறார்கள்? இந்த குற்றத்தை நீ செய்தா என்று சொல்கிறார்கள். கடந்த ஆண்டில் என் மேலே கூட அப்படி பலவிதமான குற்றங்கள் சுமத்தப்பட்டது. ஆனாலும் கூட என் தேவன் என்னை அறிவார் என்று சொல்லி நான் தைரியமாக நிற்கிறேன். எந்த பொருளுக்கும் எந்த ஒரு சொத்துக்கும் ஆசைப்படாதவர்களாய் இருந்த போதிலும் அநேக காரியங்களில் நான் வேதனைப்படுத்தப்பட்டேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகம்தான் எனக்கு ஆறுதலை தந்தது. அவர் என் சொத்தாய் இருக்கிறபடியால் நான் எந்த ஒரு வார்த்தைக்கும் கலங்கவில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், மனுஷனுடைய நிந்தனைக்கும், ஆமென், ஹல்லேலூயா, அவர்களுடைய எல்லா காரியங்களுக்கும் என்ன செய்ய வேண்டாம்? தூஷணங்களுக்கும் கலங்காமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். இந்த ராத்திரி வேளையில் ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம் நீ கலங்கி போய் பயந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஐயா, இவ்வளோ பெரிய வார்த்தையை எனக்கு விரோதமாய் சொல்லிவிட்டார்கள், நான் செய்யாத குற்றத்தை செய்தா என்று சொல்லிவிட்டார்கள், என்மேல் அவமானமான ஒரு பழியை சுமத்து விட்டார்கள் என்று சொல்லி நீ கலங்கி போய் நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கலங்காத, பயப்படாத, அந்த வார்த்தை உனக்கு நேராய் வந்து விட்டது என்று சொல்லி நீ பயப்படாத. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் போய் வெளியே போய் எப்படி என் தலையை காட்டுவேன், என்னை பார்க்குறவங்க அந்த கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். மனுஷன் எப்படி வேணாலும் பார்க்கட்டும், எப்படி வேணாலும் உங்களை தூசிக்கட்டும், எப்படி வேணாலும் சொல்லட்டும், அவர்களும் நம்பட்டும், மற்றவர்களும் நம்பட்டும். ஆனால் தேவன் நம்மை பார்க்கும் பார்வை சரியாய் பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிற தேவன், நம்முடைய உன்னித்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறபடியால் மனுஷனுடைய நிந்தனைக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவனுடைய தூஷணங்களுக்கு நாம் கலங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் மனுஷன் நிந்திப்பான், ஆனால் தேவனோ நம் தலையை உயர்த்துவார். நல்லவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் மனுஷனுடைய நிந்தனை நீ தலை குனிந்து நட என்று சொல்லி நம்மை விட்டு விடுகிற தேவனும் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவனும் அல்ல. ஆண்டவருக்கு என்ன வேலை? பயப்படாதன்னு சொல்லிட்டாரு, கலங்காதன்னு சொல்லிட்டாரு. அவர் இப்படிப்பட்ட பேச்சு வாங்கியிருந்தா, இவ்வளோ கேவலமான வார்த்தையை அவர் கேட்டிருந்தா சும்மா இருப்பாரா? சும்மா தான் இருந்தார் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அவருடைய தலையை பிதாவானவர் உயர்த்தினது போல நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக எடுத்து வாசிப்போம். இப்படி மனுஷனுடைய நிந்தனையில் வாழ்ந்த ஜனம் உண்டா, மனிதர் உண்டா என்று சொல்லி வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிப்போம். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனை சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து. ஆமென். அங்கே இருந்து புறப்பட்ட இடத்துல இருந்தே தாவீதை என்ன செய்தான்? தூசித்து கொண்டே வந்தான். ஹல்லேலூயா. எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு. ஒரு ராஜா, தேசத்தை ஆள்கிற ராஜா, ஆனால் அவனை என்ன செய்தான்? சிமேயை தூசித்து கொண்டே வந்தானா, அவமானப்படுத்தி கொண்டே வந்தான், அவனை பயங்கரமாக திட்டிக் கொண்டே வசைமொழிகளால் வசைபாடி கொண்டே வந்தான்.
இன்னைக்கு உங்களையும் அப்படி செய்கிறார்களா? கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், அவர்களுடைய நிந்தனையை குறித்து சிந்திக்காதீர்கள். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அடுத்த வசனத்தை நான் வாசிப்போம். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். ஆமேன். பேசினது மாத்திரம் அல்ல, அவர்களை தாக்கவும் செய்தான். அந்த சிமேயி கற்களை கொண்டு எறிந்தான். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனை பாருங்க ஐயா. இருதயத்தை வேதனைப்படுத்தினது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமும் வேதனைப்படுத்த அவன் கற்களை எறிந்தான். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க இருதயத்துல அந்த வார்த்தையானது காயப்படுத்தினதுனால அதில் நீங்க காயப்பட்டு ஒருவேளை சரீர அளவில் அன்றைக்கு அவன் கற்களை எறிந்தான். இன்றைக்கு என்னுடைய சரீரமே பலவீனப்பட்டு போய்விட்டது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம் அதை நினைச்சு அழுது என் இருதயம் கூட பலவீனப்பட்டு போய்விட்டது, என் சரீரம் இழிந்து போய்விட்டது, என் சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் என்னை தாக்கிவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்புலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனையே அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பிரியானான மனுஷன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நீ சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவன் விரும்பி ராஜாவானா? இல்லவே இல்லை. அவன் ஆடு மேய்த்து கொண்டு சந்தோஷமாய் வனாந்தரத்தில் பாடிக்கொண்டு தேவனை துதித்து கொண்டு அவருக்கு தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் அர்ப்பணித்து ஒரு நாளைக்கு 7 தரம் துதித்து கொண்டிருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகனை கர்த்தர் தமக்கென்று தம்முடைய ஜனங்களை அரசாளுகிற ராஜாவாக ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு உங்கள் மேலும் அந்த அபிஷேகம் இருக்கும். ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணினது நிமித்தம்தான் இத்தனை பெரிய நிந்தனை அவமானங்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்த வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறபடியால் அந்த உயர்வுக்கு நேராக நீங்கள் கடந்து போகக்கூடாது. உங்களை காயப்படுத்த வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. இவன் சொல்கிறான், நீ இவ்வளவு செய்ததுனால தான் உன் குமாரன் அப்சலோம், உன் பிள்ளை இருக்கான் பார்த்தியா, அப்சலோம், அவனே உனக்கு விரோதமாக இந்த ராஜ்ய பாரத்தை பிடுங்க நினைக்கிறான். எவ்வளவு அவமானமான காரியம் ஐயா. அவங்க தான் என்ன பேசுறாங்க, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா என்ன பேசுறாங்களே, நான் எங்க போவேன்? மனுஷன் பேசட்டும், வெளியே இருக்கிற மனுஷன், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே, நான் வேதத்தை தியானிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருக்கா ஓடுறேன், ஆனா என்ன பார்த்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே பேசுறாங்களே, நான் எங்க போவேன்னு சொல்லி நீ கண்ணீரோட இந்த டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை அந்த 12-13 வாசிப்போம். அதே அதிகாரம் 1 சாமுவேல் 16:12-13 வாசிங்க. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷனும் வழியே நடந்து போனார்கள். சிமேயியும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் தாவீதும் அவன் என்ன சொல்றான்னா, இங்க தாவீதுடைய வேலைக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவனை ஒரே அடியா அடிச்சு கொன்றுவான் அப்படிங்கிறாங்க. ஆனா தாவீது சொல்றான், இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் அவனை தூசிக்க வைத்திருப்பார், என்னை கேட்க வைத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? இந்த தூஷணம் என்னை உயர்த்துவதற்காக. இதற்கு சரியாய் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அவனுக்கு ஒரு தூர தரிசனம் இருந்தது, ஒரு தூர பார்வை இருந்தது, ஒரு தூரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் அவனுடைய கண்களுக்கு தெரிந்தது. ஏனென்று சொன்னால் அவன் ஜெபிக்கிற மனிதன், கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனிதன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் உங்களை தேவன் உயர்த்த போகிறார். அதற்கு தான் இந்த நெருக்கம். நீங்கள் தேவ கரத்தில் இருக்கிறதுனால தான் எல்லாரும் உங்களை இல்லாத சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்வில் நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்த போது ஒரு விஷயம் நான் அழுவேன்.
எவ்வளவு என்னால் அழ முடியுமோ, நான் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லி சில வேளைகளில் போராடி இருக்கிறேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல. இவர்களெல்லாம் எனக்கு யார்? என் தேவன் எனக்கென்று ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். அதற்கு நேராய் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் தேவ ஆசீர்வாதம் என்னோடு கூட இருக்கிறது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய ஜனமெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாய் இருக்கிறபடியால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு நிறைய சகோதர சகோதரிகளை, தாய் தகப்பனை, விற்றார் உறவினரை என் தேவன் தந்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் எதை குறித்தும் பாரப்படக்கூடாது. என்னுடைய நோக்கமல்ல, என் இயேசுவுக்கா என்ன செய்வது என்று சொல்லிதான் என்று சொல்லி என் இருதயத்தை என் தேவன் ஸ்திரப்படுத்தினார். உங்களையும் இந்த இரவு வேளையில் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இல்லாத பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள், ஆனால் அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஒரு விசை தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள யாவும் நம்ம கூட வராது. ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம கூட வரும். கர்த்தருக்காய் நாம் என்னென்ன செய்தோமோ, அவருக்காக என்னென்ன பிரயாசப்பட்டோமோ, அத்தனை காரியம் நம்ம கூட வரும். அதனால தொடர்ந்து நம்முடைய கர்த்தருக்காக ஓடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நாம் செய்ய வேண்டிய பிரதான கடமை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதை தாவீது நன்காய் அறிந்தவனால் அதனால் அவன் சொல்றான், எனக்கு தெரியாது, இவளை தேவன் தூசிக்க வைத்திருக்கிறார், என்னை கேட்க வைத்திருக்கிறார், யாருக்கு தெரியும்? இதற்கு சரியா என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் தாவீது இப்படி சொல்லிக்கொண்டே அவனுடைய மனுஷர்களோடு வரும் பொழுது சிமேயை தூசித்து கொண்டே போனான். இந்த சிமேயை மனம் திரும்பினானா? 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18-19 வாசிப்போம். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சிமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினையாமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் தெரியுமா? உங்களை விரோதிக்கிறவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள், உங்களோடு வழக்காடுகிறவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். ஒரு நாளும் கர்த்தர் மாற மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். இங்கே சிமேயி அவனை நிந்தித்தான், அவமானப்படுத்தினான், இல்லாத காரியங்களை சொன்னான். ஆனால் ஒரு நாள் வந்தது. அந்த நாளில் ராஜாவுக்கு முன்பாய் தாழ விழுந்து அப்படியே தன்னை சாஷ்டாங்கமாக அர்ப்பணித்து, ஐயா நான் பேசினதை என்ன செய்யாதீங்க, உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்தேன் என்று சொல்லுங்க. அது சொன்னா, நான் ஒன்றும் உன்னை செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் உன்னை செய்ய மாட்டேன், எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய சத்துருக்களாய் இருக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், இவர்கள் தான் உங்களை அவமானப்படுத்தினார்கள் என்று தெரியும் அல்லவா? அவர்கள் உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நீங்கள் மனதார மன்னிப்பதற்கு தான் தேவன் உங்களை பழக்குவிக்கிறார் என்று வேறு ஒன்றுக்கும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம் மனதார மன்னிக்க பழகி கொள்ள வேண்டும். அன்றைக்கு யோசேப்பை குழியில தூக்கி சொந்த சகோதரர்களை போட்டார்கள். ஆனால் எகிப்தில் அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியங்களை கொடுக்கும் பொழுது அன்றைய தகப்பன் இறந்த பொழுது இனி இவன் நம்மை என்ன கொடுமை செய்வானோ என்று சொல்லி சகோதரர்கள் நினைத்த போது அங்கே யோசேப்பு சொன்னான், தேவன் நீங்கள் தீமையாய் செய்ததை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினான், நான் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களை பார்த்து மன்னித்து அவர்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் குற்றத்தை மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை அந்த சுபாவம் எனக்குள்ள இல்லை, என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும், நானும் மற்றவர்கள் குற்றத்தை மன்னிக்க எனக்கு கிருபை தாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே பார்த்தீர்களானால் அந்த ஜனங்கள் மாத்திரம் தன்னுடைய குடும்பத்தை இழக்கவில்லை, தன்னுடைய பொருட்களை இழக்கவில்லை. தாவீதும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அங்கே இழந்து கொண்டு நின்றான். எல்லாவற்றையும் கடத்தி கொண்டு எதிரிகள் போய்விட்டனர். ஆனால் தாவீதிடத்தில் வந்து உம்மால் தான் இவ்வளோ பெரிய காரியம் என்று சொல்லி கல்லறிய துணிந்தார்களாம் ஜனங்கள் எல்லாரும்.
இந்த சூழ்நிலையில் அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அவன் எதையும் பேசல. தேவ சமூகத்தில் போய் தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படியா இருக்கிறது என்று சொல்லி தன்னை திடப்படுத்தி கொண்டான். நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் தூசிக்கிறார்களோ, அந்த இடத்துல நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேனானால் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துவார். திடப்படுத்துவதோடு நிறுத்த மாட்டார். அங்கே நம்ம வாசிப்போமானால் அவன் சகலத்தை என்ன செய்தான்? திருப்பி கொண்டான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் என்னை ஆண்டவர் திடப்படுத்திட்டாரு, நான் இழந்ததை திரும்ப தருவாரா? நிச்சயமாய் திரும்ப தருகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் சகலத்தையும் திருப்பி கொள்ள செய்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் வாசிப்போம் மார்க் 15ஆம் அதிகாரம் 30-32. மார்க் 15:30-32. ஆமென், ஹalleluya. உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவனை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியனும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லை. ஆமென். கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து போதும். அங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அவரோடு கூட சேர்ந்து தொங்கின அந்த கள்வர்கள் தேவனை பரியாசம் பண்ணினார்கள், நம்முடைய ஆண்டவரை நிந்தித்தார்கள். ஆனா ஆண்டவர் ஏதாவது பதில் சொன்னாரா? இல்லவே இல்லை. அமைதியாக இருந்தார். அவருக்கு தெரியும், நான் பிதாவின் சித்தம் செய்ய வந்திருக்கிறேன். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், நிந்திக்க ஒருவரை விடுவாரானால், நம்ம மேலே விரல் நீட்டுதலையும் நிபச்சொலையும் அனுமதிப்பாரானால் அது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்ம யாரும் நிந்திக்க முடியாது, யாரும் நம்மை நிபச்சொல்லால் பேச முடியாது. ஆமென், ஹalleluya. அடுத்ததாக வாசிப்போ லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லூக்கா 23:39. நாம் ஆண்டவர் ஒரு நாள் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆமென், ஹalleluya. அங்கே சிலுவையில் அவரோடு கூட தொங்கின ஒரு கள்வன் அவரை பார்த்து சொன்னான், குற்றவாளி. தேவனோ குற்றமற்றவர். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் தாமே பாடுகளை சுமந்தார், துக்கப்பட்டார், துயரப்பட்டார், வையப்பட்டார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இங்கே நம்ம பார்க்கிறோம், அவரை பார்த்த அந்த கள்வன் சொன்னா, நீ உம்மையே ரட்சித்துக்கொண்டு எங்களையும் ரட்சித்துக்கொள்ளும். எவ்வளோ பெரிய காரியம்! மனுஷகுமாரின் எதிர்க்காய் வந்தார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரார் என்று சொல்லி அவர் அதற்காகவே வந்தார். மனிதர்களை ரட்சிக்க வந்தார். இதை நன்கு அறிந்த இந்த கள்வன் அவரை நிந்தித்தான். ஆண்டவர் ஒன்றும் பதில் பேசவில்லை. ஏனென்று சொன்னால், நான் பிதாவின் சித்தம் செய்ய வந்திருக்கிறேன். அன்றைக்கு ஆதாம் இழந்த அந்த மகிமையை திரும்ப இந்த ஜனங்களுக்கு, இந்த ஆத்துமாக்களுக்கு நான் பெற்றுக் கொடுக்க வந்தேன் என்று வேறொன்றுக்கு இல்லை. அதனால் நான் பிதாவின் சித்தம் நிறைவேற்ற என் வாயை திறக்க மாட்டேன். ஏசாயா 53:7 வாசிப்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமென், ஹalleluya. ஆண்டவர் வாயை திறக்கலையா? எப்படின்னா, நெருக்கப்பட்டும், அவர் பாடுபட்டும், துன்பப்பட்டும், அடிக்கப்பட்டும், நொறுக்கப்பட்டும் எதற்குமே அவர் வாய் திறக்கலையா? அமைதியாக இருந்தார். எப்படி தெரியுமா? அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல. ஆமென், ஹalleluya. நமக்காக பலியாக, நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாடுபட தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அவர் நினைத்திருந்தார், பிதாவின் மகிமையை கொள்ளையாடி இருக்கலாம். அவர் பிதாவின் ஒரே பிள்ளை. அவர் அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், என்னுடைய ஜனங்கள் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை தானே அர்ப்பணித்தார். அதற்காக அவர் வாய் திறக்கவில்லை, ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசலை. இதான் ரொம்ப முக்கியமான காரியம். நமக்கு பாடுகள், அவமானங்கள் வரும் பொழுது நம்முடைய வாய் திறக்காதபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை தாவீதை போல பெற்றுக்கொள்ள, நம்ம எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல இரட்டத்தனையான
நிந்தனையான ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாய் நம்முடைய வாயை திறவாதபடி இயேசுவை போல அமைதியாய் வாழ, மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்படாமலோ அவனுடைய தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருக்க நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எந்த வேதனைகளோடு கூட, யார் என்ன சொன்னார்களோ தெரியாது, அது எவ்வளவு பெரிய காயமான வார்த்தைகளாக இருந்தாலும் இந்த வேளையில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த காயங்களை நீர் ஆற்றி அவர்களை நீர் விடுவிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. அந்த மனுஷனுடைய நிந்தனையான வார்த்தைக்கு ஆண்டவரே நான் வெளியே எப்படி போவேன், யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி பயப்படாமலும் கலங்காமலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தாவீது தேவனை நோக்கி ஜெபித்த போது அவருடைய இருதயத்தை திடப்படுத்தின தேவன் உம்முடைய பிள்ளைகள் அந்த கல்லறையும் சூழ்நிலையிலும் திடப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால. அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் நீர் வாய் திறவாது இருந்தது போல நாங்களும் எல்லா சூழ்நிலைகளும் வாய் திறக்காதபடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிதாவின் சித்தம் நீர் செய்தது போல நாங்களும் செய்ய ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதியோ. இவர்கள் எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அதே இடத்துல இவர்கள் தலையை நிமிர பண்ணி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீ தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.